இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக ஒரு வேத வாக்கியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு கருத்து நிலை. மிகப்பெரிய அற்புதம். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம மேலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அங்கே வாசிப்போமேயானால் ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது. மிக ஆச்சரியமான காரியத்தை கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனின் வாழ்வில் நடப்பித்தார். இதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த மிகப்பெரிய அற்புதம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன? எதன் அடிப்படையில் அந்த மனிதனுக்கு அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது என்பதை நாம் யோசிப்போமேயானால் அன்பு என்கிற ஒரு வார்த்தையிலே அதை நாம் சொல்லிவிடலாம். அன்பு என்கிற அந்த வார்த்தை அது செய்ததான மிகப்பெரிய ஆற்றல், அதுவே அன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி விட்டது என்று நாம் காண்கிறோம். அவ்விதமாய் அற்புதம் செய்யப்பட்ட மனிதன் யார் என்று பார்த்தால் 5ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். சீரிய ராஜ்யத்திலே ஒரு மிகப்பெரிய தளபதி அந்த ராஜாவினிடத்திலே அவன் பெரிய மனுஷனாய் கருதப்பட்டவன். அவனுக்கு பணி செய்வதற்கு திரளான மக்களை கொண்டிருந்தவன். அவன் எண்ணிக்கை உள்ள மனிதனாய் இருந்தான். அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஏராளமான மக்கள் எல்லாம் இருந்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு பெரிய குறை ஒன்று காணப்பட ஆரம்பித்தது. அவ்வளவு பெரிய தளபதி பல தேசங்களை சீரியாவிற்காக போரிட்டு பிடித்தவனாக இருக்க வேண்டும். ராஜாவினிடத்திலே மிகுந்த மரியாதை உடையவனாக அவன் காணப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய நாட்களிலெல்லாம் ஒரு தளபதி ஒரு தேசத்தை பிடித்து விட்டால் தன் சொந்த ராஜ்யத்திற்காக ராஜாவுக்காக ஒரு தேசத்தை சென்று பிடித்தால் அவன் ஊருக்குள்ளே தலைநகருக்குள்ளே வருகிற வேளையில் அவனுக்காக வாசலிலே ஒரு பெரிய தோரணம் ஒன்று போடப்பட்டிருக்கும். இன்றைக்கு நம்ம ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெரிய தோரண வாயில்கள், அதுபோல் ஒரு பெரிய தோரணம் ஒன்று வைக்கப்பட்டு அதற்குள்ளே அவன் குதிரையிலே ஒவ்வொரு தெருவாக அவனை அழைத்து கொண்டு செல்வார்கள். முன்னும் பின்னும் அவன் பெற்ற வெற்றியை காண்பிக்கத்தக்கதாக பெரிய கோஷங்கள் எழுப்பி கொண்டு செல்வார்கள். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்கிறதான ஒரு திரைப்படம், 10 கட்டளைகள். அதில் கூட மோசே முதலாவது எகிப்திற்காக எத்தியோப்பியாவை வென்றுவிட்டு வருவார். அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே அந்த விதமாய்த்தான் அந்த படம் காண்பிக்கும். குழந்தை பருவம் இதெல்லாம் முடிந்து வளர்ந்து பெரியவனான போது அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய ஜெய வீரனாக அந்த படத்தில் அவரை காட்டியிருப்பார்கள். அந்த மோசே வளர்ந்து பெரியவனான போது எகிப்திற்காக அவன் எத்தியோப்பியாவை பிடித்து வெற்றி வீரனாக வளர்ந்து கொண்டிருப்பான். அப்பொழுது அவ்விதமாய்த்தான் அவனை ஒரு பெரிய ரதத்தில் வைத்து கோஷமிட்டு கொண்டு ராஜாவுக்கு முன்பதாக அழைத்து கொண்டு வருவார்கள். ராஜா அவனுக்கு பெரிய வெகுமதிகளை கொடுத்து
கிரீடத்தை அவனுடைய சிரசிலே வைப்பார்கள். அதான் இன்றைக்கு நடைபெறுகிற காரியம். இந்த நாகமானுடைய சிரசிலே சீரிய ராஜா எத்தனை தடவை அவன் அவ்விதமான கிரீடத்தை சூட்டினான் என்பது நமக்கு தெரியாது. ஆனா அவன் எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். தன்னுடைய ராஜாவினிடத்தில் அவன் எண்ணிக்கை பெருத்தவனாயிருந்தான். அந்த எண்ணிக்கை என்பது அவனுடைய வெற்றியை அடையாளப்படுத்துகிறது. பார்த்து கொள்ளுங்கள். சீரிய ராஜாவினிடத்தில் அவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உடையவனுமாக இருந்தான். அவன் பெற்ற வெற்றிகளுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தளபதி அவன். ஏராளமான பணி ஆட்கள் அவனுக்கு. அந்த மனிதனுடைய வாழ்விலே ஒரு குறை ஒன்று காணப்பட ஆரம்பித்தது. எப்பொழுது பார்த்தாலும் அவன் கவலையோடு உட்கார்ந்து கொண்டே இருப்பான். ராஜாவினிடத்தில் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அங்கே பெரிய எண்ணிக்கை பெருத்த மனிதனாக, வெகுமதிகளை பெற்றவனாக, வெற்றிகளை குவித்தவனாக, தனக்கு பணி செய்யும் ஏராளமான ஏவலர்களை கொண்டவனாக அவன் விளங்கினாலும் அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை. அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய வெற்றிடான். காரணம், ஒரு வியாதி. பார்த்து கொள்ளுங்கள். குஷ்டரோகம் பிடித்தவனாய் காணப்பட்டான். அன்றைக்கெல்லாம் குஷ்டரோகம் என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் உடனே அவனை புறம்பே தள்ளிவிடுவார்கள். பாளையத்துக்கு புறம்பே தள்ளிவிடுவார்கள். இவன் பெரிய மனுஷனாக இருந்தபடியினால் ஏதோ தன்னுடைய வியாதியை கொஞ்சம் மறைத்து கொண்டு அவன் அப்படியே உலாவி கொண்டிருந்த மனிதனாக விளங்கி இருக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் சோகம் அவனுக்கு. எப்பொழுதும் வருத்தத்தோடு காணப்பட்டான். இந்த மனிதன் ஒரு விசை பாலஸ்தீனம் சென்று இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்டு அங்கே இருந்து அவன் வெற்றியை பெற்றபோது, இந்த சீரியர்கள் இஸ்ரவேலை வென்றபோது, அங்கே இருந்து ஒரு சின்ன பெண்ணை அவன் அழைத்து கொண்டு வந்து விட்டான். சிறிய பெண், பெற்றோரை விட்டு, ஊரை விட்டு, சொந்த இடத்தை விட்டு அவனை வேலைக்கார அடிமை பெண்ணாக அவன் கொண்டு வந்து தன்னுடைய மனைவியின் இடத்திலே வேலைக்கார பெண்ணாக கொடுத்து விட்டான். ஸோ சீரியாவின் தளபதியினுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக ஒரு சிறிய பாலஸ்தீன பெண், இஸ்ரவேல் நாட்டைச் சேர்ந்தவள், அங்கே வேலைக்காரியாக இருக்கின்றாள். இவள் தன் எஜமானை பார்த்து கொண்டே இருக்கின்றாள். அப்பொழுது தன் ஆட்சியாரை பார்த்து ஒரு நாள், அம்மா, நம்ம எஜமான் எப்பொழுது பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவே இருக்கின்றார். வெளியே செல்லுகின்ற பொழுது ரொம்ப ஆடம்பரமாய் போகின்றார், வருகின்றார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அவர் ரொம்ப சோகத்தோடு கூட காணப்படுகிறார், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுகிறார். என்ன காரணம் என்று கேட்பாள். உடனே அந்த அம்மா வேலைக்கார பெண் தானே என்று நினைக்கவில்லை. அவள் மனம் திறந்து சொன்னாள், என்னடா செய்கிறது, நம்ம எஜமான் பெரிய ஆள் தான், ஆனால் அவருக்கு குஷ்டரோகம் என்கிற வியாதி வந்து விட்டது. அது வெளியே பிரபலப்படுத்தப்படுமேயானால் எஜமானை ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க, அவருக்கு ரொம்ப கேவலமாய் போய்விடும். ஆகவே தான் இதை நினைத்து அவர் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த பெண் இதை கேட்டாள். உடனே தன் நாச்சியாரை பார்த்து சொன்னாள், அம்மா, நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். நம்முடைய எஜமானுக்கு பூரணமான சுகம் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டு. பூரணமான சுகம் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டு. இல்லைம்மா, எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, பிரபலமான வைத்தியர்களை எல்லாம் வைத்து அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நோய் அதிகமாகிறதே அல்லாமல் என்ன செய்ய மாட்டேங்க, குறைந்த பாடில்லை. அதனால் எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்தாயிட்டு, எத்தனையோ மருந்துகள்லாம் கொடுத்தாயிட்டு, இனி என்ன செய்வது? இல்லையம்மா, நான் மருந்து மாத்திரையை சொல்லவில்லை, நான் வைத்தியர்களை குறித்து சொல்லவில்லை, வேறு ஒரு காரியம் இருக்கிறது. அதை என் எஜமான் செய்வாரேயானால் அவர் பூரணமாய் குணமடைந்து விடலாம். என்ன ஆர்வத்தோடு கேட்டார்கள். இஸ்ரவேல்ல சமாரியாவில் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். யார் இருக்கா? ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாரு? இஸ்ரவேல இருக்கிறார். தன் நாட்டிலே தன் கைதியாக சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட
தன்னுடைய நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். என் எஜமான் அவரிடத்தில் சென்றால் அவர் ஜெபம் பண்ணிட்டாருன்னா ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? வியாதி குணமாகிவிடும். இது நான் சொல்லுகிற ஒரு மார்க்கம். நீங்கள் சொல்லுகிற வைத்தியமும் அல்ல, மருந்தும் அல்ல, மாத்திரை அல்ல, பெரிய வைத்தியர்கள் அல்ல. நான் சொல்லுகிற மார்க்கம் இது. There's a prophet in Israel. If my Lord goes to him, he will pray unto the Almighty God and he will get him healed. அவர் அங்கே சென்று தீர்க்கதரிசி ஜெபிப்பாரையாகில் ஒரு பெரிய சுகத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக. உடனே இந்த வார்த்தை அந்த அம்மையாருக்கு ஏற்புடையதாய் காணப்பட்டு விட்டது. தன்னுடைய கணவரிடத்துல போய், நீங்கள் கைதியாக பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கீங்களே பிள்ளை, அந்த பிள்ளை சொல்கிறா, அவங்க நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், அவரிடத்துல நீங்கள் போனீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஜெபம் பண்ணால் உங்களுக்கு பூரணமாய் சுகம் அடையுமா. உடனே இந்த மனிதனுக்கு ஒரு ஆர்வம் பிறந்து விட்டது. உடனே நேராக ராஜாட்ட போனார், சீரியா ராஜாட்ட. இந்த மாதிரி ராஜாவே, என் வியாதி சுகமடைவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறதா, எனக்கு இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதத்தை தாருங்கள், நான் அங்கே சென்று சுகம் பெற்று வர வேண்டும் என்று சொன்னான். உடனே இஸ்ரவேல் ராஜா யாருக்கு லெட்டர் கொடுப்பாரு? சீரியா ராஜா யாருக்கு லெட்டர் கொடுப்பாரு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? லெட்டரை கொடுத்து விட்டார். உடனே இதை எடுத்துகிட்டு போகிறாரு, போய் அங்கே ராஜாட்ட கொண்டு கொடுக்குறாரு. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. பார்த்து கொள்ளுங்கள், நான் என்ன தேவனா? நான் என்ன வியாதியை குணப்படுத்த முடியுமா? என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு சமயத்தை இவன் தேடி கொண்டிருக்கிறான் என்பது போல அங்கே நிலைமைகள். உடனே எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், அவனை இங்கே அனுப்புங்கள். அவன் என்ன செய்யும்? எங்கே அனுப்பும். உடனே ரஜ கஜ துரோக பதாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா படைகளோடு சேர்ந்து அவன் எலிசா தீர்க்கதரிசனுடைய அந்த வீட்டுக்கு முன்னாலே வந்து நிற்கிறான். ஓடி போய் சொல்கிறாங்க தீர்க்கதரிசின் இடத்துல, சீரிய நாட்டினுடைய படை தளபதி நாகமான் வந்திருக்கிறார். நாகமான் பெயர் ரொம்ப பிரபலமானது, பார்த்து கொள்ளுங்கள். யார் வந்திருக்கா? சீரிய நாட்டின் தளபதி நாகமான் வந்திருக்கின்றார். என்ன விஷயம்னு கேளு. அவருக்கு உடம்புல குஷ்டரோகம் இருக்கிறதா, நீங்கள் ஜெபித்து சுகமாக வேண்டும் என்று வந்திருக்கிறார். சரி, அப்படியானால் அவரை போய் யோர்தான்ல 7 தடவை முழுகி விட்டு செல்ல சொல், சுகமாகிவிடும். உள்ளே இருந்துக்கிட்டே சொன்னார். நாகமானுக்கு வந்தது பாருங்கள் கோபம். நாகமானுக்கு என்ன வந்தது? பயங்கரமான கோபம். அவன் எதிர்பார்த்து வந்தான், நாகமான் சீரிய நாட்டின் தளபதி வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி வீடை பார்த்துருப்பாரு. ஒரு சின்ன வீடு. அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசி எல்லாம் குடிசையில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே ஒரு குடிசையில் தான் அவர் இருந்திருந்திருக்க வேண்டும். அந்த குடிசையிலிருந்து எழுந்து ஓடி வருவார். அவன் கற்பனை பண்ணிக்கிட்டே வானா, நம்ம வந்திருக்கோன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? எழுந்து தார்பாய்ச்சியில் கட்டிக்கிட்டு வேகமாய் ஓடி வந்து ஐயான்னு நம்மளை கும்பிட்டு, நம்முடைய சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த பேச்சஸ் இருக்கோ அதெல்லாம் தொட்டு 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 எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணுவார் என்று எதிர்பார்த்து வருகிறான் நாகமான். ஆனால் உள்ளே இருந்து சொல்லி அனுப்புனாரு, அவனை போய் யோர்தான்ல 7 தடவை முழுகி எழுந்திருந்து போக சொல்லு, சோமாயிடும். போக சொல்லு. வந்து பார்க்க கூட இல்லை. வந்தது பாருங்கள் கோபம் அவனுக்கு. உடனே சுண்டினான் குதிரைய. அந்த வேலைக்காரன் சுண்டின உடனே ரதம் புறப்பட ஆரம்பித்தது. வேகமாய் வந்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொள்ளுங்கள். எதுக்கு 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 வந்துகிட்டு இருக்கிறான்? எதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான்? யோர்தானுக்கா? முழுகிறதுக்கா? போய் பெரிய சேனையை திரட்டி கொண்டு வந்து மீண்டும் இந்த இஸ்ரவேல் என்ன செஞ்சிடணும்? பிடித்து கொண்டு போய்விட வேண்டும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்னை இவ்வளவு அவமானப்படுத்தி விட்டான் இந்த தீர்க்கதரிசி. என்ன செய்து விட்டான்? என்னை இவ்வளவு அவமானப்படுத்தி விட்டான். வெளியே கூட வந்து என்னை என்னவென்று விசாரிக்கவில்லை, என்னை தொட்டு கூட பார்க்கவே இல்லை, ஒரு ஜெபம் பண்ணவே இல்லை. எங்க நாட்டில் இதை விட பெரிய பெரிய அருமையான சுத்தமான நதிகள் எல்லாம் இல்லையா?
எங்க நாட்டில் இதை காட்டிலும் அற்புதமான நதிகள் இல்லையா, ஆறுகள் இல்லையா? இந்த யோர்தானே எப்ப பார்த்தாலும் தண்ணி கலங்கி அழுக்கா வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நதி அது. மீதி நாட்கள்ல அங்கே அசிங்கமாய் கிடக்கக்கூடிய ஒரு நதி அது. அதுல போய் நான் முழுக வேண்டுமா? எங்க நாட்டில் எப்படிப்பட்ட நதிகள் எல்லாம் ஆறுகள் எல்லாம் இருக்கிறது. கோபம் வந்தது பார்த்து கொள்ளுங்கள். அப்படியே நாட்டுக்குள்ள போயிருந்தான்னா அடுத்த நாள் ஒரு பெரிய படையோடு கூட எங்கே வந்திருப்பான்? இஸ்ரவேலை முற்றுகை போட வந்திருப்பான். வேகமா போயிட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய வேலைக்காரர்களிலே சிலர், எஜமானே, அதுவும் தகப்பனே அப்படிங்கிறாங்க. அப்படித்தானா அங்க சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அவனுடைய ஊழியக்காரர் சமீபத்தில் வந்தவனை நோக்கி தகப்பனே, எப்படி சொல்றாங்க? தகப்பனே. இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கள்ல. தீர்க்கதரிசி ஒரு பெரிய, நீ போய் ஒரு 10 தாலந்து பொன்னும் ஒரு 50 தாலந்து வெள்ளியும் ஒரு 200 மாட்டு வஸ்திரங்களும் இதெல்லாம் நீ காணிக்கையா கொண்டு வந்துரு. அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. கேட்டிருந்தா அவ்வளவு பொன்னையும் தங்கத்தையும் வெள்ளியையும் மாட்டு வஸ்திரங்களையும் அள்ளி பாதத்தில் வச்சிருவான். இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவா? இது என்ன ஒரு அற்ப காரியம். 7 தடவை முழுகி எழுந்திருக்க சொன்னாரு. தகப்பனே, அதை செய்து விட்டால் என்ன? உடனே தான் அவனுக்கு பொறி தட்டினது. அவன் இறைவனுடைய மனிதன். நம்ம என்னதான் பெரிய படைத்தளபதியா இருந்தாலும் யாரு? ஒரு மனிதன். நாம ஒரு மனித ராஜாவுக்கு அடிமை, அவன் தேவனுக்கு அடிமை. ஆகவே அவன் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிந்தால் நல்லது என்று நாகமா நினைத்திருக்க வேண்டும். உடனே குதிரைகள் நின்றது. இறங்கினான். 6 தடவை முழுகியாச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. 2 தடவை முழுகின உடனே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா 3ஆவது தடவை முழுகிருக்கலாம். 3 4ஆவது தடவை முழுகியாச்சு, ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ராஸ்கல் நம்மளை ஏமாத்தி விட்டான். இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணி விட்டான்? நம்மளை ஏமாத்தி விட்டான். 4 தடவை 5 தடவை முழுகியாச்சு, ஒன்னும் என்ன செய்யல, மாறல. 7 தடவை முழுகிறதா? அவனை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிருக்க வேண்டும். நாகமானும் நல்ல மனிதன் தான். ஆமேன். உடனே பொறுமையோடு 7 தடவையும் முழுகி எழுந்தான். அவன் எழுந்த போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல என்ன செய்து விட்டதா? மாறி போய்விட்டது. அங்க காணப்பட்ட வியாதி எல்லாம் அடிபட்டு போச்சு. எழுந்திருக்கும் போது அத்தனை மிருதுவாக சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. குழந்தைகளை தூக்கி ஏன் கொஞ்சிரும்? குழந்தைகளை தூக்கி ஏன் கொஞ்சிரும்? அதை அரவணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? அவ்வளவு மிருதுவாக, அவ்வளவு அருமையாக இருக்கும். அதனால தான் தூக்கி வச்சு கொஞ்சிரும், முத்தம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். சும்மா ரஃபா தோல் இருந்ததுன்னா நமக்கு தூக்குறதுக்கே இஷ்டம் வராது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவன் எழும்பும் போது அவனுடைய மாம்சம் எப்படி மாறிட்டான்? சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி போயிட்டு. எவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு. ஸோ அதற்கு பின்பு வருகிற கதைகள் இப்பொழுது வேண்டாம். அதை நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நாம் சிந்திக்க போவது இதை மாத்திரம்தான். இந்த மிகப்பெரிய அற்புதம் அந்த மனிதனின் வாழ்க்கையில் நடந்ததற்கு நான் 3 பேரை உங்களுக்கு முன்பதாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 3 பேரையும் சுட்டி காண்பிப்பதற்கு முன்பு அதற்கான அடித்தளமாக விளங்குகின்ற அந்த வார்த்தை தான் அன்பு என்பதை நான் சுட்டி காண்பிக்க வேண்டும். அன்புதான் இந்த மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவியாக அமைந்திருந்தது. முதலாவது நாம் பார்க்கிற அன்பு அந்த நாமானுடைய மனைவியினிடத்திலே காணப்பட்ட அன்பு. யாரிடத்திலே காணப்பட்ட அன்பு? மனைவியினிடத்திலே, நாகமானுடைய மனைவியினிடத்தில் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய அன்பு. பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக வேலைக்காரங்களை, வேலைக்காரிகளை எஜமாட்டிகள் என்ன செய்வாங்க? கர்வத்தோடு நடத்துவாங்க. ஏய், இதை செய், ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்டாங்க. அதை செய், அங்கே போ, இதை பண்ணு, அதை பண்ணு என்று கொடுமையாக நடத்துகிற மக்கள் தான் நிறைய உண்டு. நிறைய எஜமாட்டிகள் எப்படித்தான் இருப்பார்கள்? கொடுமையாகத்தான் நடத்துவார்கள். ஒரு நிமிஷம் வேலைக்காரங்களை உட்கார விட மாட்டான். ஒரு நிமிஷம் வேலைக்காரிகளை அமர்ந்திருக்க விட மாட்டார்கள்.
இதை பண்ண அதை பண்ண அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதை சனி என்ன கழுத என்ன சனியனை இப்படி பண்ணிட்ட என்ன கழுதன்னு இப்படி பண்ணிட்ட இப்படியா பண்றது எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணி கொண்டிருப்பார்கள். அவ்விதமாக அந்த பெண் இருந்திருப்பாளே. ஆனால் அவ்விதமாக ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு பெரிய வேதனை மனதில் இருந்தது. சின்ன பெண்ணுக்கு என்ன வேதனை? இந்த நாகமான், இந்த எஜமான் எங்க அப்பா அம்மாவை என்னை விட்டு பிரிச்சு, என் சொந்த தேசத்தை பிரித்து, என் சொந்த வீட்டையும் பிரித்து என்னை இங்க கடத்திட்டு வந்துட்டாரு. மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எத்தனை பெரிய துயரம் துன்பம் அந்த சின்ன பெண்ணினுடைய வாழ்விலே காணப்பட்டிருக்கும். அந்த துன்பத்தை எல்லாம் மறக்கடிக்கும் விதமாக இங்கே வாய்த்த எஜமாட்டியினுடைய மிகப்பெரிய அன்பு பார்த்து கொள்ளுங்கள். அப்படி அன்பு பாராட்டாமல் இருந்திருந்தால் இந்த அம்மா நம்ம எஜமானுக்கு ஒரு குஷ்டரோக வியாதி இருக்குன்னு சொன்ன உடனே இந்த பெண் வீட்டுக்குள்ள போய் ரூம் அடைச்சிக்கிட்டு என்ன பண்ணிருப்பா? கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க அப்பா அம்மாவை விட்டு, எங்க ஊரை விட்டு, என் வீட்டை விட்டு என்னை கடத்திட்டு வந்து எங்க வச்சிருக்கிற இந்த எஜமானுக்கு சரியான பாடத்தை கற்பித்தீர், சரியான தண்டனையை கொடுத்தீர். இன்னும் சீக்கிரத்தில் அவன் சரீரம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? குஷ்டரோகமாய் மாறி அவன் வேதனையில தத்தளிக்கிறதை நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு அந்த பிள்ளை போய் ஜெபம் பண்ணியிருப்பா. அப்படித்தானா? நேச்சுரல், இயற்கை தானே. அவளுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் உள்ளத்துல. அப்பா அம்மா விட்டு யோசேப்பை கடத்தி கொண்டு போகும்போது யோசேப்பு எவ்வளவு கதறி இருப்பார். அந்த இளைஞன் நம்மை நோக்கி கெஞ்சினானே, ஒரு வார்த்தை தான். கெஞ்சினானே என்றால் ஒரு வார்த்தை தான். அதற்குள் எவ்வளவு உரத்த சத்தத்தோடு என்னெல்லாம் சொல்லி அண்ணமார்கிட்ட கெஞ்சினானோ நமக்கு தெரியாது. யோசேப்பை கடத்தி கொண்டு சென்ற பொழுது அப்படித்தானே இருந்திருக்கும். சின்ன வயதிலே பெற்றோரை பிரித்து, வீட்டை பிரித்து, நாட்டை பிரித்து எங்க அடிமையாய் கொண்டு வந்து ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திற்குள்ள எத்தனை வேதனைகள் இருந்திருக்கும். சோ தன்னை சிறைப்பிடித்து வந்தவனுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வியாதி என்று கண்ட உடனே அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். நல்ல கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு, சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. இன்னும் அவன் முழங்கால போட்டு கண்ணீரை விட்டு ஜெபம் பண்ணியிருப்பான், எனக்கு இத்தனை கொடுமைகள் நிகழ்த்தின இவனை இன்னும் தண்டி மாண்டவர் என்று சொல்லியிருப்பாள். ஆனால் அந்த பெண் அப்படி சொல்லவில்லை. மாற்றாக அவனுடைய வியாதி நீங்குவதற்கான வழிமுறைகளை அவள் எடுத்து சொன்னாள். காரணம் என்ன தெரியுமா? தன் ஆச்சியார் தன்னிடத்திலே காண்பித்த அன்பு. அங்க இருந்து அவ்வளவுத்தையும் பிரிந்து வந்தாலும் இங்க வந்த இடத்துல இந்த அம்மையார் பாராட்டின அன்பு பாருங்க, எல்லாவற்றையும் மறக்கடிக்கை செய்து இவளுக்குள்ளேயும் ஒரு அன்பு பெருக்கெடுக்கத்தக்கதாக இந்த அன்பு கிரியை செய்து விட்டது. லவ் begat love, அன்பு அன்பை பிறக்க செய்து விட்டது. நாகவானுடைய மனைவியிடத்திலே காணப்பட்ட அன்பு இந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலேயும் ஒரு விதமான அன்பை பிறக்க செய்து விட்டது. அவளுக்குள்ள ஒரு பெரிய அன்பு பார்த்து கொள்ளுங்கள். முதலாவது சொல்லப்பட்ட நாகமானுடைய அந்த அன்பு ஒரு தாயினுடைய அன்பு. அப்படித்தானா? ஒரு தாயினுடைய அன்பு. எங்கேயோ இருந்து நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, அப்பா அம்மா விட்டு நம்ம கையில இந்த பெண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவளை சரியாய் பராமரிக்க வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தனை அந்த அம்மாவினிடத்துல நிச்சயமாய் காணப்பட்டிருக்க வேண்டும். இல்லாட்டி தன்னுடைய கணவனுக்கு இருக்கிற அந்த உள்ளான வியாதிகளை குறித்து கூட வேலைக்கார பெண்ணினிடத்துல அந்த அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. வேலைக்கார பெண்ணோடு உட்கார்ந்து இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொன்னா அந்த இரண்டு பேருக்குள்ளே காணப்பட்ட அந்த உறவின் ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ முதலாவது காணப்பட்ட அந்த தாயின் அன்பு இந்த பெண்ணினிடத்திலே காணப்பட்டது. அந்த அன்பு தான் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பெண்ணினிடத்திலே கிரியை செய்தது. இந்த பெண்ணினிடத்திலே கிரியை செய்த அன்பு ஆன்மீக நாட்டம் கொண்ட ஒரு அன்பு. என் எஜமானை எப்படியாகிலும் நாம் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை, எந்த நாட்டை இவன் போரிட்டு பிடித்து அநேகரை அடித்தெல்லாம் கொண்டிருப்பானோ அந்த தேசத்திலே ஒரு உன்னதமான தேவன் உண்டு என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்பு இந்த பெண்ணினுடைய உள்ளத்திலே காணப்பட்டது.
ஒன்று தாயின் அன்பு, அரவணைக்கும் அன்பு. மற்றொன்று ஆத்தும ஆதாயம் செய்கின்ற அன்பு, தீமை செய்தோருக்கும் நன்மை செய்கின்ற அன்பு. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமே ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன காணப்பட வேணும்? தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கின்ற அன்பு காணப்பட வேண்டும். நமக்கு தீமை செய்கிற மக்களையும் சபியாதிருக்கிற அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேணும். நமக்கு துன்பம் செய்தோரையும் ஆசீர்வதிக்கின்ற அன்பு நம்மிடத்திலே காணப்பட வேணும். அந்த அன்பு யாரிடத்தில் காணப்படுமோ அவர்கள்தான் ஆத்ம ஆதாயம் செய்யும் வீரர்களாக, வீராங்கனைகளாக இந்த பூமியிலே காணப்பட முடியும். அவர்கள் தான் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். ஆத்ம ஆதாயம் செய்வதற்கான அன்பு தாயின் அன்பிலும் உயரிய அன்பு. தாயினுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைகள் மீது பட்சமாக இருக்கும். ஆத்ம ஆதாயத்தில் காணப்படுகிற அன்போ அதை காட்டிலும் மேலானதாக, தீமை செய்வோர் மேலும், தங்களுக்கு துன்பம் செய்வோர் மேலும் பிறக்கின்ற அன்பாக அது விளங்கிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்புதான் இந்த சிறு பெண்ணினிடத்தில் அன்றைக்கு காணப்பட்டது. எவ்வளவு பெரிய ஆத்மாவை அந்த அன்பு ஆதாயப்படுத்தி விட்டது என்று பாருங்கள். பின்பதாக சொல்லுவான் நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல, தேவனாகிய கர்த்தர் இங்கே இருக்கிறவர் தான் கர்த்தர், இஸ்ரவேலிலே இருக்கிற தேவன் தான் கர்த்தர், நாங்கள் வணங்குகிறதெல்லாம் இறைவனே அல்ல, ஆகையினாலே ஒரு அனுமதி எனக்கு தர வேண்டும் என்று பல நாடுகளை பிடித்து வென்ற மனிதன் இஸ்ரவேலிலே ஒரே ஒரு பொதி மண்ணை அவன் யாசகமாய் கேட்பான். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சாக்குல ஒரே ஒரு சாக்கு மண்ணை மாத்திரம் நான் இந்த தேசத்திலே இருந்து எடுத்துக்கொண்டு செல்ல எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பான். அப்பொழுது நாகமான் 17ஆம் வாக்கியத்தில், ஆனாலும் 2, அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்க, அதற்கு நான் அங்க 15ஆம் வசனத்தில், அவன் அப்பொழுது தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். I come to know that there is one God in Israel and no other God anywhere in the world. இங்கே வந்த பொழுதுதான் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன், இஸ்ரவேலில் இருக்கிற ஒரே ஒருவர் தான் தேவன், மற்ற எங்கும் இருப்பது தேவன் அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்கிற ஒரு மிகப்பெரிய அந்த தேவனை குறித்ததான அறிவிற்குள்ளே அந்த மனிதனை கொண்டு வந்ததே அந்த பெண்ணினுடைய அன்புதான். பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் சொல்லுவார், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளை இடுவீராக. இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பை இந்த பெண் அந்த மனிதனிடத்தில் அந்த தேசத்தில் அவள் உண்டாக்கி விட்டாள் பாருங்கள். அவர் கேட்கிறாரு, 2 பொதி மண்ணு அதை கொண்டு போய் என் வீட்டுக்குள்ள ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். என் வீட்டுக்குள்ள என்ன செய்வேன்? இஸ்ரவேலில் கொண்டு போன மண்ணை வைத்து ஒரு பலிபீடத்தை கட்டி, இனி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கே அல்லாமல் வேறு யாருக்கும், எந்த தெய்வத்திற்கும் நான் பலி செலுத்துவது இல்லை, ஆராதனை ஏறெடுப்பது இல்லை. அப்புறம் சொல்லுவாரு, ஒரே ஒரு விண்ணப்பம் மாத்திரம், நான் தளபதியாக இருக்கிறதுனால ராஜா அவருடைய கோயிலுக்குள்ள போவாரு, போகும்போது நான் அவருக்கு கூட செல்ல வேண்டியது என் பணி. தளபதி கூட போகணும் ராஜா போகும்போது. அதற்கு மாத்திரம் அந்த ஆலயத்துக்குள்ள சும்மா தான் போயிட்டு வருவேன், அங்கே ஆராதனை செய்ய மாட்டேன், கும்பிட மாட்டேன், ராஜா கூட நான் போய்விட்டு வருவேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்பார். ஆனால் ஆராதனையோ பலி செலுத்துதலோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் இல்லை. ஆகவே அன்பு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தாயின் இடத்துல, அந்த எஜமாட்டின் இடத்துல காணப்பட்ட அந்த அன்பு பாருங்கள், ஒரு சிறு பெண்ணினுடைய கவலைகளை எல்லாம் மாற்றிவிட்டது, அவருடைய கண்ணீரை எல்லாம் மாற்றிவிட்டது, அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக அவளை மாற்றிவிட்டது.
தன் எஜமானுடைய நன்மையை தேடுபடியான உள்ளத்தை அவளுக்குள்ளே ஏற்படுத்தி விட்டது. அன்பின் ஆற்றல், அன்பின் மகத்துவம் பார்த்து கொள்ளுங்கள். தாயின் அன்பு, ஆத்தும ஆதாயம் செய்கின்ற அன்பு. மூன்றாவது ஒரு அன்பை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அது அந்த ஊழியக்காரர்களிடத்திலே ஊழியக்காரர்கள் காண்பித்த அன்பு. சுண்டினான் குதிரைய, அந்த குதிரை தேர் பாகன் ஓட்டுகிறான், பின்னால நாகமான் கடு 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 கடுன்னு நின்றுகிட்டு இருக்கிறான். பயங்கரமா நின்றுகிட்டு இருக்கிறான். கோபத்தின் உச்சியில நின்றுகிட்டு இருக்கிறான். முன்னாலே ரதங்கள் போய் கொண்டிருக்கிறது, பின்னாலேயும் ரதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னாலே போன ரதம் ஒரு இடத்துக்குள்ள போன உடனே திடீர்னு நிக்குது. திடீர்னு என்ன செய்கிறது? நிக்குது. உடனே நாகமான் பார்க்கிறான். ஏன் ரதங்களை நிறுத்தி விட்டீர்கள் கேட்டிருப்பான். உடனே அங்க இருந்து சில ஊழியக்காரர்கள் இறங்கி வர்றாங்க. வந்து தகப்பனே அப்படிங்கிறான். என்ன சொல்றாங்க? தகப்பனே. பிள்ளைகளிடத்திலே காண்பிக்கும் அன்பு, பிள்ளைகள் காண்பிக்கும் அன்பு. அந்த அன்புக்கு பேர் என்ன பேரு? ஒன்று தாய் காண்பிக்கும் அன்பு, இன்னொன்று அவள் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி காண்பித்த அன்பு. இங்கே பார்ப்பது பிள்ளைகள் காண்பிக்கும் அன்பு. அவன் வேலைக்காரன் தான். ஆனா நாகமான் எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக விளங்கி இருக்க வேண்டும் என்பதை அந்த வேலைக்காரருடைய பண்பிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இல்லாட்டி என்ன சொல்லியிருப்பான்? நல்லா கொடுத்தார் அந்த தீர்க்கதரிசி, நல்லா என்ன செஞ்சாரு? நோஸ்கட் பண்ணாரு. நம்மளெல்லாம் இவன் என்ன கொடுமையா நடத்துறான், எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துறான். நமக்கு போனஸை கட் பண்ணிவிட்டான், நமக்கு வர வேண்டிய சம்பளத்தை கூட பாதியாக்கி விட்டான், நமக்கு 8 மணி நேரத்துக்கு பதில் 12 மணி நேரம் வேலை கொடுக்குறான், நம்மளை என்ன வேலைக்காரங்க மாதிரியா நடத்துறான். இவன் எவ்வளவு கொடுமையாக நடத்துக்கிறான், அடிமைகள் மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறான். தீர்க்கதரிசி நல்ல நோஸ்கட் கொடுத்தார். தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? நல்ல நோஸ்கட் கொடுத்தாரு. இவன் இப்படியே குஷ்டரோகியாக அவன் நாட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு தான் விரும்பி இருக்க வேண்டும். ஆனா அவங்க ரதத்தை நிறுத்தி எஜமான் என்ன சொல்வாரோ என்கிற கோபத்திற்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக நிறுத்தி வணங்கி நிற்கின்றார்கள். சொல்றாங்க, ஒரே ஒரு விண்ணப்பம் தகப்பனே. என்னடா என்ன சொல்ல போறீங்க? அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் செய்திருப்பீர் அல்லவா? இது என்ன சாதாரணமான காரியம்? யோர்தான் பக்கத்தில் வந்துட்டோம், ஒரு 7 தடவை முழுகி எந்திரிச்சிட்டு போயிடலாமே. அவர்கள் எவ்விதமாய் பேசி இருப்பார்கள், அவருடைய பேச்சு எவ்வளவு கனிவுள்ளதாக இருந்திருக்கும். அது அவ்வளவு கடினமான மனிதனை அந்த நேரத்தில் மாற்றுவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கும் நினைத்து பார்த்தேன். எனக்கு புரியல. அவ்வளவு அன்பாய் அந்த மக்கள் பேசி இருக்க வேண்டும். உடனே அது நாகமானை சற்று சிந்திக்க வைத்தது. அப்பதான் நினைக்கிறான், எஸ், இஸ் சர்வன்ட் ஆஃப் காட். அவன் யாரு? தேவனுடைய வேலைக்காரன். நான் ஒரு ராஜாவின் வேலைக்காரன். சீரியா நாட்டுக்கு மாத்திரம் அவன் ராஜா, அவனுக்கு நான் வேலைக்காரன். ஆனால் அவரோ சர்வலோகத்திற்கும் ராஜாவாகிய தேவனின் வேலைக்காரர். So he is really greater than me. அவர் என்னை காட்டிலும் நிச்சயமாக எப்படிப்பட்டவர்? மிகவும் உயர்ந்தவர். நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு? நானும் ஒரு சிறிய ராஜ்யத்தின் ராஜாவுக்கு வேலைக்காரன். அந்த தீர்க்கதரிசியோ அகில உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு வேலைக்காரர். So better, நிச்சயமாக certainly he is greater than me. என்னை காட்டிலும் எப்படிப்பட்டவர்? அவர் மிகவும் பெரியவர். அவர் என்னை வந்து பார்த்து என்னை தொட்டு என்னை ஜெபம் பண்ணி எனக்கு எல்லாம் பண்ணணும் என்று நான் நினைத்தது தவறு. நாகமான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் அவ்விதமாய் எண்ணினது என்னுடைய திமிரு, அவ்விதமாய் எண்ணினது என்னுடைய ஆணவம். அந்த ஆணவத்தில் நான் நின்றுகிட்டு இருக்கும்போது அவர் வந்து தொட்டிருந்தா கூட என்ன ஆயிருக்காது? என்ன ஆயிருக்காது? சோமா இருக்காது. நானே திமிரு பிடிச்சவனாய் ஆணவம் பிடித்தவனாய் வெளியே வரணும், தொடணும், எண்ணெய் பூசணும், அப்படி இப்படி நான் தளபதி என்கிற மரியாதையை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணியிருந்தா கூட எனக்கு வியாதி சுகமா இருக்காது. He humbled himself before the Lord. யாக்கோபு 4:10 அபியாசப்படுத்துகின்றார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
Humble yourself before the Lord and he will lift you up. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். He humbled himself. பிள்ளைகள் பாராட்டுகிற அன்பின் வார்த்தைகள் அந்த வேலைக்காரர்களிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், நாகமானுடைய நேச்சுரல் அந்த லட்சணங்கள், இயற்கையான குணாதிசயங்கள், அது ஒரு நல்ல மனிதனாகவே அவன் இருந்திருக்க வேண்டாம். ஒரு கோபம் அவனுக்கு. இப்பொழுது தன் நிலைக்கு வந்து சிந்தித்து பார்க்கிறான். எஸ், யூ ஆர் ரைட், நீங்கள் சொன்னது சரி, நான் தான் சற்று ஆணவம் பிடித்து விட்டேன், நான் தான் சற்று கர்வமாக எண்ணி விட்டேன். வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் ரைட், நீங்கள் சொல்வது சரிதான். குதிரை விட்டு இறங்கினான், நேராக போனான், கண்ணை மூடிக்கிட்டான். ஒரு விசை, 2 விசை, 3 விசை, 4 விசை அவன் பார்க்கவே இல்லை. பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐ மஸ்ட் பி ஒபீடியன்ட் டு த மேன் ஆஃப் காட். தேவனுடைய மனிதனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். போய் கண்ணை மூடிக்கிட்டான், மூக்கில் கையை வச்சுக்கிட்டான். அப்படி தானே பண்ணுவாங்க. மூக்கில் பிடிச்சிக்கிட்டான், பிடிச்சிட்டு முக்கா 3 தேரம் இல்லை, எத்தனை தேரம்? 7 தடவை மூழ்கி எழுந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் ஆயிற்று. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஆற்றல். பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படிப்பட்ட அன்பு உடைய மக்களாக விளங்கி விடுவோமே. ஆனால் அவரிடத்திலெல்லாம் காணப்பட்டது அன்பு, நாகமானிடத்திலே காணப்பட்டது தாழ்மை. ரைட்? அவரிடத்தில் காணப்பட்டது பெண்ணினிடத்திலே தாயின் அன்பு, சிறு பெண்ணினிடத்திலே ஆத்ம ஆதாயகரின் அன்பு, வேலைக்காரரிடத்திலே தகப்பனிடத்திலே பிள்ளைகள் காண்பிக்கிற அன்பு. ஆனால் தகப்பனாக நின்று கொண்டிருக்கிற நாகமானோ தன்னை தாழ்மைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அன்பும் தாழ்மையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கின்ற பொழுது ஒரு பெரிய அற்புதம் வெடித்தெழும்பிற்று. நான் இந்த மேட்சஸ், தீப்பெட்டி செய்வாங்க இல்லையா, இந்த ஃபேக்ட்ரிஸுக்கெல்லாம் ஒரு அதிகாரியாக நான் இருந்தேன். என்னுடைய கருத்தில் 100 ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். சங்கரன் கோயிலில் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு 100 ஃபேக்ட்ரிஸு, கோவில்பட்டியில் பணியாற்றும் போது ஒரு 100 ஃபேக்ட்ரிஸு. எப்பொழுது வேண்டுமானால் நான் போவேன், நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன், வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 குழி, இந்த பக்கத்தில் ஒரு குழி இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு குழி இருக்கும். கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 10 அடி தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இந்த குழியில் குளோரேட் ஆஃப் பொட்டாஷ், பொட்டாசியம் குளோரேட்டு, வெள்ளை கலரில் இருக்கிறத பொட்டாசியம் குளோரேட் இங்கே வச்சுருப்பாங்க, மூடி வச்சுருவாங்க, இரும்பு போட்டு மூடியிருப்பாங்க. இந்த பக்கத்தில் சல்ஃபர், சல்ஃபர் மஞ்சள் கலரில் இருக்கும், கந்தகம், அதுக்கு தமிழ் என்ன பேர்? கந்தகம். அந்த சல்ஃபர் மஞ்சள் கலரில் அது இங்கே போட்டு அதே இரும்பில் மூடி வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? 2 ஒன்றா பட்டுச்சுன்னா டப்புன்னு வெடிக்கும். 2 ஒன்றா பட்டுச்சுன்னா என்ன செய்யும்? டப்புன்னு வெடிக்கும். குளோரேட்டும் சல்ஃபரும் டச் பண்ணிட்டான், அங்கே இருந்து வெடிக்க ஆரம்பிச்சு விடும். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தான் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். நாங்கள் அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். தனித்தனியாக வச்சுருக்கிறாங்களா, ஒழுங்காக வச்சுருக்கிறாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் தான் லைசன்ஸே தருவாங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட் லைசன்ஸு, பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸு, இதெல்லாம் பார்ப்பார்கள். ஸோ 2ம் வல்லமை பொருந்தியது. 2ம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா பெரிய வெடி. அங்கே வேட்டுகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி தான் பார்த்துக்குங்க. அது 2ம் ஒன்றா சேர்க்கின்ற பொழுது பட்டார்னு வெடிக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல தான் அன்றைக்கு அற்புதம் என்கிற வெடியை வெடிக்க செய்த குளோரேட்டும் சல்ஃபரும் எதுவென்று சொன்னால் அன்பும் தாழ்மையும். இந்த பக்கத்தில் அன்பு, நாமானுடைய சைடில் கீழ்ப்படிதல், 2ம் ஒன்றா சேர்ந்த உடனே டப்புன்னு ஒரு பெரிய என்ன செய்தது? ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்து விட்டது. பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் பாராட்டுகிற அன்பு கீழ்ப்படிதலோடு இணைந்து விடுகின்ற பொழுது அது மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர. ஒவ்வொரு விதமான அன்பிற்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை உண்டு. அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஏராளம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அன்பு சகலத்தையும் சகிக்கும், தாங்கும், அது பொறுமையாயிருக்கும், அது தன்னை புகழாது, அது தாழ்மையாயிருக்கும் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ உண்மையான அன்பு நம்முடைய உள்ளத்திலே காணப்படுமே ஆனால்
அது தேவனுக்கு முன்பு நம்மை தாழ்மைப்படுத்துகிற தாழ்மையோடு இணைந்து கொள்மையானால் ஒரு பெரிய ஆத்தும ஆதாயமும், குடும்பத்தில் ஆசீர்வாதங்களும், தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமும், சபைக்குள்ளே ஒரு பெரிய பெருக்கமும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவதற்கு அன்பும் தாழ்மையும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று முத்தமிட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், நம்மிடத்தில் அவ்விதமான அன்பு தாழ்மை காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும்.